ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ளஸ் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம். யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? துரைமாணிக்கம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர்? பாரதியார். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? பாவனார். பொறுத்துக. வாக்கு தவறாமை தசரதர், செயல் வீரர் அனுமன், நட்பு குகன், விருந்து சபரி. தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. ஆயக்கலைகள் 64ஐயும் ஏயே உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர் யார்? கம்பர். நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் யார்? இளங்கோவடிகள். எந்த கோயில் மரத்தால் கட்டப்பட்டதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்? சிதம்பரம் கோயில். முதலில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பெற்ற குடவரை கோயில் எது? மண்டகப்பட்டு. இந்திய கோயில் கட்டடக்கலை பாணியை சாராதது எது? காந்தார கலை. சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? திருவி கல்யாணசுந்தரனார். சந்தகவி மணி என அழைக்கப்படுபவர் யார்? சண்முகசுந்தரம். தவறான ஒன்றை கண்டறிக. ஏலம். பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? பதினேழாம் நூற்றாண்டு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர்? பாரதியார். அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்றவர்? பாரதியார். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது? புலியாட்டம். முத்துசாமி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? கலைஞாயிறு. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர்? முத்துசாமி. திருவாரூர் மும்மணி கோவை என்ற நூலை எழுதியவர் யார்? குமரகுருபர். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? 6. முன்பனி காலம் என்பது? மார்கழி தை. இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை என்பது?
யாமம். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என்றவர். சிலம்பு செல்வர். சிலம்பு செல்வரின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? 1966. திருபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யார்? 2ஆம் ராஜராஜ சோழன். பொருந்தா இணையை கண்டறிக. துகில் ஆடை. பொறுத்துக. திருவி கல்யாணசுந்தரம், தமிழ் தென்றல், மறைமலை அடிகள், தனித்தமிழ் வித்தகர், சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர், உ.வே. சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா. உண்மைநெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர்? உமாபதி சிவாச்சாரியார். தென் மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்கு உள்ளது? செகந்திராபாத். கிழக்கு கடற்கரை ரயில்வே தலைமையிடம் எங்கு உள்ளது? புவனேஸ்வர். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. தேசிய ஊராட்சி நாள் ஏப்ரல் 24. எந்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B-ஐ இணைத்தது? 97 அமெண்ட்மெண்ட். பொறுத்துக. Thank you.